தண்ணியில் அதிகமான நேரம் வேலை செஞ்சேன் அப்படின்னா நைட்டு தூங்குறப்ப கால் நரம்பு இழுக்கிறது, அப்புறம் கை குடையிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா, அப்புக்குட்டி தான் தைலம் எடுத்து தேய்ச்சி விட்ருந்தாங்க ஒரு 2 நாள் முன்னாடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, வாஷ் பண்ணிடுறேன் அப்போ நீ யூனிஃபார்ம்லாம் கழட்டி ஊற மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்கூல்லேருந்து நான் வரதுக்குள்ளே குழந்த அழகாக ஊற வச்சு அவனே நல்லா பார்த்திங்கன்னா, வாஷ் பண்ணிட்டாங்க. ப்ரஷ்ஷு போட்டு காலர்லலாம் நல்லா வாஷ் பண்ணிடுச்சு. "ஏன்டி செல்லக்குட்டி நீ வாஷ் பண்ண, நானே துவைச்சு குடுத்துருப்பேன்ல அம்மா" அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் தான் நைட் ஆனால் கால்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, நானே வாஷ் பண்ணிட்டேன்." குழந்தை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறானேன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப பூரிப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வர அப்போவே இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ரூ. 10க்கு பார்த்திங்கன்னா 4 இடியாப்பம் கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரூ. 40க்கு இடியாப்பம் வாங்கிட்டு நான் ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்த உடனே சுட சுட சூப்பராக பார்த்திங்கன்னா முட்டை சேமியா பண்ணிவிட்டு நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. உங்கள் குழந்தைங்களும் உங்களுக்கு இது போல் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.